மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆக போது, ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா இந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்க போறாங்க, டாரோ கார்டுல எங்களுக்காக சொல்லுங்க. ஸோ கரியரில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஜாப் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் அந்த நியூ பிகினிங்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த நியூ பிகினிங்கை பிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களில் ஒரு எண்டு கார்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப காலமாக நம்ம இவ்வளோ உழைப்பை போடுறோம், எஃபர்ட் போடுறோம், அதற்கான ஒரு பலனே கிடைக்கலையே, அந்த அவுட்கம்ஸே இல்லையே, ஒரு ரெக்கக்னேஷன் கூட நம்மளுக்கு இல்லையே. ஸோ இன்னும் இருந்த இடத்துல தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப அது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஒரு மனதளவில் ஒரு டிப்ரெஷன் இருந்திருக்கு அப்படின்னா ஸோ அது ஒரு எண்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. அதனால் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்க போகுது, ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு. ஓகே. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? ஸோ பெண்களுக்கு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியில் இவங்க லைஃப்பில் யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, எந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கெட்டதாக இருக்குது, ஸோ இவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன, ஷேடோ சைடு என்ன, இது எல்லாத்தையும் அதை களை எடுக்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுற ஒரு காலகட்டமாக இந்த டைம் இருக்க போகுது அவங்களுக்கு. ஓகே. ஸோ குழந்தைகள் பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது எல்லா விஷயத்துலேயும் போராடி தான் அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எஸ்பெஷலி ஏதாவது அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க ஒரு போஸ்ட் ஜாயின் பண்ணோன்னா கூட ஸோ அதை அவங்க போராடி தான் அதை அடையிற மாதிரி இருக்கும். ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் கூட போராடி தான் அடையிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதுக்கான வேல்யூ அவங்களுக்கு தெரியுன்றதுனால போராடி அவங்க அடைவாங்க. ஆனால் போராட்டம் அவசியம். ஓகே. ஸோ துலாம் ராசியில் இருக்கிறவங்க இப்போ வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இவங்களுக்கு இந்த டைம் பீரியட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வேலை, படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் கீப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணும் போது அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகும். ஓகே. இப்போ துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இத்தனை நாளாக அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு முடிவு வருமா? எதிரிகளுடைய அந்த தொல்லை அதுலேருந்து வெளியில் வருவாங்களா? அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளியில் வருவாங்களா? ஸோ கண்டிப்பாக இவங்க எதிரியோட தொல்லைகள்லேருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்க. ஓகே. ஸோ இவங்க முடங்குனாதான் எதிரிகளோட தொல்லைகள் இவங்களை அஃபெக்ட் பண்ணும். இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்க. இவங்களுக்கு அதை பற்றி, அவங்கள பற்றி, எதிரிகளை பற்றி யோசிக்கவோ, அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ற பற்றி யோசிக்கவோ அது டைமே இருக்காது. ஸோ பண ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அவங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, அது ஃபோர்ஸ்ஃபுல் எனர்ஜி இருக்கிறதால இதுக்கு இடையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த பவர் கம்பேக் ஆன மாதிரி இருப்பாங்க. சமீப காலமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கலாம், இல்லை ரொம்ப சோர்வு, தளர்வு இருந்திருக்கலாம்.
பட் இந்த டைம் பீரியடில் அவங்க வந்து கம்பேக் பண்ண போகிறாங்க. ஈவன் அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருந்தாலுமே சரி, எவ்வளோ முதிர்வடைஞ்சிருந்தாலுமே சரி, பட் யங்ஸ்டர்ஸ் மாதிரி அவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அரசு சார்ந்த வேலைகள், இல்லை அரசு சார்ந்த வேலைகளில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய டைம் இப்போ எப்படி இருக்கு? இவங்களுக்கு ஆக்சுவலி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த துறையை சார்ந்து இதை சார்ந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு இவங்களுக்கு ஒரு பிளானிங்ஸ் இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும். அண்ட் இவங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதுலேயும் அவுட்கம்ஸ் நல்ல விதமாக இருக்கும். ஓகே. ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், சினிமா, மீடியா, அதே மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க, இவங்களுடைய டைம் இப்போ எப்படி இருக்கு? ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஜக்லிங் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் நல்லது நடந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மைனஸும், ஒரு பக்கம் ப்ளஸ் வரும்போது மைனஸும் சேர்ந்து வரும். அதில் கொஞ்சம் இவங்க வந்து பாஸ் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். பட் அதை டேக்கிள் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப டவுன்லலாம் போகாது, டேக்கிள் பண்ணி அப்கிரேட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே. துலாம் ராசினியர்களுடைய அந்த திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸோ இவங்களுக்கு திருமணம் சார்ந்த, காதல் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதல் சார்ந்த, திருமணம் சார்ந்த விஷயங்களே இவங்களுடைய அந்த விஷயங்களை மட்டும் பர்டிகுலராக இவங்களுடைய உணர்வுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ தேவையான விஷயங்களை எப்படி உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றத ட்ரிக்கை வந்து கற்றுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பார்ட்னர் சைடில் வந்து ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க, இமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணாமல் இருக்காங்க, அதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயினாக இருக்குன்னா அதுலலாம் ஒரு மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ பிரிந்த நபர்கள் கூட சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த துலாம் ராசினியர்கள் இவங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்குது? பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப வெல் டெவலப்டாக இருக்கும். எப்படி ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கப்பிள்ஸ், ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டு கப்பிள்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பணத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும், மணி ஃப்ளோவும் அவங்கக்கிட்ட இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அந்த அளவுக்கு அந்தஸ்து மரியாதையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்கு பண ரீதியாக வந்து அமைய போகுது அப்படின்னு இருக்கு. ஓகே, ஒன் குட் கைடன்ஸ் ஃபார் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? ஸோ முன் வைத்த காலை பின் வைக்காதே, அதுதான். எடுத்த காரியத்தில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து முயற்சி செஞ்சு போராடி போயிட்டே இருக்கணும். போராட்டம்ன்றதை விட தனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக தன்னுடைய யூனிக்கான ஒரு பாதைன்னு அவங்களுக்கு இருக்கும், அந்த பாதையில தொடர்ந்து பயணம் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும், எவ்ரிடே சுறுசுறுப்பாக இருக்கணும். அவங்களுடைய அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுலையும் கவனம் செலுத்தணும். அந்த முடிஞ்ச அந்த இளமை தோற்றத்துக்கு மாறுறதுக்கான விஷயங்களும் அவங்களுக்கு இந்த டைப்பில் சாத்தியப்படும். ஸோ அதுக்கான ப்ராசஸும் பண்ணலாம்.